குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம படிக்க போகிற கதை குரங்கு அறிஞர். ஒரு அறிஞர் ஆராய்ச்சி நாள் ஒன்று எழுதுவதற்காக அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். அவர் அறியாமல் அரக்கார்கள் இருந்த பள்ளத்தாக்கை தன் இடமாக தேர்ந்தெடுத்தார். கோபமடைந்த ஒரு அரக்கன் அவரை பார்த்து கேட்டான், "யார் நீ? இந்த அமைதியான பள்ளத்தாக்கை கெடுக்க வந்தாயா?" என்றான். "தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நான் ஒரு அறிஞன். அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தேன், அதனால் இங்கு வந்தேன்" என்றார். "இதற்கு நீ ஒரு விலை கொடுக்க வேண்டும். நான் உன்னை குரங்காக மாற்றி விடுவேன். அதுதான் உனக்கு தண்டனை" என்று அந்த அரக்கன் கூறினான். அடுத்த கணம் அந்த அறிஞர் குரங்காக மாறிவிட்டார். அவர் விம்மி விம்மி அழுதார். ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்துக்கு தாவிக் கொண்டிருந்தார். குரங்குகளைப் போல் பழங்களை தின்று வந்தார். அவர் நகரத்தை அடைந்தார். அப்பொழுது, "வேண்டாம், அதுவும் நம்முடன் வரட்டும். யாருக்கும் அது தொந்தரவு தராத நான் பார்த்து கொள்கிறேன்." அந்த குரங்கு கப்பல் தலைவனுக்கு நன்றி உடவனாக இருந்தது. பாக்தாத்தில் ஒரு செய்தி பரவி வந்தது. அரசருக்கு ஆளுநர் குரு இறந்து விட்டதாகவும் அரசர் அந்த இடத்துக்கு தகுந்த ஆளை தேர்ந்தெடுக்க அறிவித்திருந்தார். இப்பதவி விரும்புவோர் ஏதேனும் ஒரு செய்தியை தகுந்த முறை எழுதி அனுப்பலாம். அவற்றில் எது மிகவும் நன்றாகவோ அதை எழுதியவர் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த குரங்கறிஞரும் செய்தி எழுதினார். அரசுடைய சேவகர்களும் மற்றவர்களும் நகைத்தனர். "இங்கே வேடிக்கை பார், இந்த குரங்கு அரசருக்கு ஆலோசகராக போகிறதாம்" என்று கேலி செய்தனர். ஆனால் எல்லா செய்திகளும் அரசர் எடுத்து செல்லப்பட்டன. அரசர் எல்லாவற்றையும் படித்தார். அந்த குரங்கின் செய்தி மிகவும் நன்றாக இருந்தது. அந்த குரங்கின் நேர்முக தேர்வுக்காக அரசர் வரச் சொன்னார். அக்குரங்கும் நல்ல கம்பீரமாக உடை அணிந்து குதிரை மேல் ஏறி பாக்தாத் நகரத்துக்கு சென்றது.